நீங்களும் கொஞ்ச நாளாவே சளி இருமல் மூக்கடைப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்படுறீங்களா? அப்பனா அந்த ரசத்தை மட்டும் சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். ஆமாங்க, இன்னைக்கு எங்க பசங்க 2-3 பேர் திடீர்னு இருமினே வந்தானுவே என்கிட்ட. நானும் என்னடா ஆச்சு இப்படி இருமின்னு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ 2-3 நாளா மயப்பெயர்தால சளி பிடிச்சிக்கின்னு மூக்கெல்லாம் அடிச்சுக்கிச்சு ப்ரோ, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. டே பசங்களா, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மழைக்காலம் வந்ததுல இருந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதனாலதான் இந்த மழைக்காலம் வந்தாலே எங்க ஆயாலாம் எங்களுக்கு ஒரு ரசம் ஒண்ணு வச்சு தருவாங்க. அதை சாப்பிட்டாக்கா சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே சரியா போயிடும். சரி வாங்கடா அந்த ரசம் உங்களுக்கும் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வழக்கம் போல பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன். டே பசங்களா, இந்த கீரையோட பேர் தான் தூதுவளை. இது நம்மள மாதிரி கிராமத்துல வேலி ஓரத்துல அதிகமா படர்ந்து இருக்கும். இந்த தூதுவளையில தண்டுல மட்டும் இல்ல, இலையில கூட கொக்கி மாதிரி முள்ளு இருக்கும். அதனால இதை பறிக்கும் போது பார்த்து உசாரா பறிங்க, கையில குத்திரும். முக்கியமா நிறைய பேருக்கு தூதுவளை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க எல்லாம் பாத்துக்குங்க, கத்திரி பூ மாதிரி பூ வச்சிருக்கோம், அதுதான் தூதுவளை. சரி வாங்கடா நமக்கு தேவையான தூதுவளை கீரையை பறிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் போட்டி போட்டுன்னு பறிக்க ஆரம்பிச்சோம். எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தூதுவளை கீரையை பறிச்சு எடுத்துக்கணும். இப்ப நானும் இந்த தூதுவளை கீரையை வச்சு எங்க ஆயா சொல்லி தந்த தூதுவளை ரசம் தான் வைக்க போறேன். அதுக்கு முதல்ல அடுப்புல கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுவை போட்டுட்டு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, கூடவே கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுன்னு அந்த தூதுவளை கீரையை சுத்தமா தண்ணியில கைவிட்டு அதையும் எடுத்து அந்த கடாயிலேயே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சேன் நானு. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து மிக்சியில போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 4 காஞ்ச மிளகாவை போட்டுடணும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தூதுவளை விழுதையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளியும் கரைச்சி ஊத்திடணும். அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சோண்டு பெருங்காய தூளையும் போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாக்கா நமக்கு தேவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்கடா நம்ம ரெடி பண்ண தூதுவளை ரசத்தை சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து வந்து அதுல ரசத்தை ஊத்தி பிசைய ஆரம்பிச்சேன். சரி எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்ட பாருங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்குது இந்த தூதுவளை ரசம். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி தூதுவளை கீரையில ரசம் வச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி இந்தாங்கடா பசங்களா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கடா, தூதுவளை ரசம் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தேன். அவனுங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. ஏ பசங்களா, இது சூப்பரா இருக்குதுன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, இதுக்கப்புறம் மழைக்காலம் வந்தாக்கா இந்த தூதுவளை ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மழை காலத்துல ஏற்படக்கூடிய சளி இருமல் மூக்கடைப்பு காய்ச்சல் எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த தூதுவளை ரசத்தை சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு டம்ளர்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். சரி இந்தாங்கடா பசங்களா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் போட்டி போட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.